இந்த ஸ்டோரியில் நீங்கள் திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஓணம் பண்டிகை நம்ம பேசியிருக்கோம். ஓணம்ல என்ன நல்ல அரசன் மக்களுக்கு நல்லதே செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் விஷ்ணுக்கு அது பிடிக்காது. என்ன கான்செப்ட் இது? அவனை வந்து ஒரு வாமன அவதாரம் எடுத்து, அதுவும் கரெக்டாக வாமன அவதாரம் தான் எடுக்கணும். அவர் வேறு அவதாரம்லாம் இல்லை, வாமன அவதாரம் எடுத்து வளர்ந்து அது பண்ணி அமைக்கும். இது என்ன? அப்போ இந்த இதில் ஒரு கொஞ்சம் தாட் ப்ராசஸோடு யோசிச்சிங்கன்னா இங்கே நடந்த அட்டூழியம் என்னன்னு உங்களுக்கு புரியுது. ரைட். ஸோ சிவனை வழிபட்டவர்களையும் சிவனுடைய வழிபாட்டில் ஆழமாக இருந்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள்ங்கிற ஒரு பார்வை வடக்கில் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்திலேருந்து தோன்றிய வெர்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ சிவனை வந்து ஏற்றுக்கொண்ட, சிவனுக்கு ஒரு தொண்டாற்றிய, சிவன் மீது பக்தி கொண்ட ஒரு சிவனடியாராக தான் ராவணன் இருந்திருக்கு. அவர் அரசனாகவும் இருந்திருப்பான், சிவனடியாராகவும் இருந்திருக்கும். அப்போ சிவனுக்காக தன்னை எல்லாத்தையும், அதே போல் ராவணனுக்கு 10 தலை அப்படிங்கிற ஆர்டிஸ்ட், பல கலைகளை கற்றவர். அந்த ஒவ்வொரு கலையிலையும் தலையாக இருந்ததுனால ஒவ்வொரு கலைக்கு ஒரு தலைன்னு கணக்கு வச்சு கலைகள் 10 சிறந்தவன், அதனால 10 தலை ராவணன் அப்படின்னு. ஜாக் ஆஃப் ஆல், இஸ் மாஸ்டர் எல்லாம். இந்த இப்போ வீணையில் பெரிய வித்வான். ஸோ வீணையில் பெரிய வித்வானுங்கிறதுனா அதுக்கு அந்த கதையெல்லாம் நாங்கள் எழுதலப்பா, அதெல்லாம் அவங்கள தான் எழுதியிருக்காங்க. வந்து வீணை இது விசிச்சுட்டு அப்படியே வந்து கைலாயத்தை தூக்குனாரு அப்படின்ட்டு. அதுலேயும் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை அவருக்கு இருக்கு பாருங்க. ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸில் கைலாயத்தை வச்சுருக்க? வா தூக்கிட்டு வரேன். கைலாயத்தை வந்து அவர் தூக்கி அங்கே கொண்டு வரணும்னு நினச்சாராம். இப்போ புரியுதா? இதுக்கு பின்னாடி எல்லாமே எவ்வளோ சீக்ரெட்டான சில விஷயங்கள், அரசியல் இருக்குது பாருங்க. இல்லை இன்னொரு கதையும் இருக்குது. இலங்கையில் தான் கைலாயம் இருந்துச்சுங்கிற இன்னொரு, திருகோணமலை தான் ஒரு ஒரிஜினல் கைலாயம். ஸோ அவர் அங்கே தான் தூக்குனாருங்கிற அந்த ஒரு கான்செப்டும் இருக்குது. இது மிக்ஸ்ட் ஆஃப், ஏன்னா பல காலமாக சொல்லப்பட்ட, அது ஒரே இதில் விளைக்கிற முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த நூற்கண்டுகளை ஒவ்வொன்றா உருகுறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு மேல். அப்போ ராவணன் ஒரு நல்ல பண்புடைய, நல்ல ஒழுக்கத்துடைய, சிவனே தோன்றி அருள் கொடுக்கக்கூடிய ஒரு சிவனடியாராகத்தான் ராவணன் இருந்திருக்கிறார். அவர் அரசனாகவும் இருந்திருக்கிறார், கலைகளில் சிறந்தவராகவும் இருந்திருக்கிறார். இதுக்கு இன்னும் நம்ம மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸே கொடுக்கலாம். என்ன மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ்னால்,